ஜெர்மனியின் பவேரியாவில் 79 வயதான ஒருவர் ஆபத்தான போர்னா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார். தெற்கு ஜெர்மனியின் ரீஜன் மாவட்டத்தை சேர்ந்த அந்த நோயாளி தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த வைரஸ் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவாது என்பதால் பொதுமக்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பொதுவாக காட்டு விலங்குகளான வயல் மூஞ்சூறுகள் மூலம் இந்த வைரஸ் பரவுவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். மூஞ்சூறுகளின் சிறுநீர், எச்சம் அல்லது தாக்குதல் ஆகியவற்றின் மூலம் மக்களுக்கு இந்த தொற்று ஏற்படலாம். இந்த தொற்று அரிதானது என்றாலும் இது மரணத்தை ஏற்படுத்தக்கூடியது என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் இதனை கட்டுப்படுத்த தற்போது வரை தடுப்பூசியோ அல்லது நிரூபிக்கப்பட்ட சிகிச்சையோ இல்லை. இந்த நோய் பொதுவாக காய்ச்சல், தலைவலி மற்றும் உடல் பலவீனம் போன்ற அறிகுறிகளுடன் ஆரம்பிக்கிறது. பின்னர் பேசுவதில், நடப்பதில் அல்லது சாதாரணமாக அசைவதில் சிரமங்கள் உள்ளிட்ட கடுமையான மூளை பிரச்சினைகள் நோயாளிகளுக்கு ஏற்படலாம். மோசமான சந்தர்ப்பங்களில் நோயாளிகள் சில நாட்கள் அல்லது சில வாரங்களுக்கு பின்னர் கோமா நிலைக்கும் செல்லக்கூடும். எனவே இந்த தொற்றிலிருந்து பாதுகாப்பாக இருக்க உயிருள்ள அல்லது இறந்த மூஞ்சூறுகளை வெறும் கைகளால் தொட வேண்டாம் என அதிகாரிகள் மக்களை எச்சரித்தனர். அத்துடன் மூஞ்சூறுகள் இறந்த இடங்களை சுத்தம் செய்யும் போது மக்கள் FFP2 அல்லது FFP3 முகக்கவசங்களை அணியுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். மேலும் இறந்த மூஞ்சூறுகளின் மீது முதலில் கிருமி நாசினியை தெளிக்க வேண்டும். இதனை அடுத்து அவற்றை காற்று புகாது பிளாஸ்டிக் பையில் வைத்து பின்னர் அப்புறப்படுத்த வேண்டும். ஜெர்மனியில் போர்னா வைரஸால் அதிகமாக பாதிக்கப்படும் முக்கிய பகுதிகளில் பவேரியாவும் ஒன்றாகும். ஒவ்வொரு ஆண்டும் குறைந்த எண்ணிக்கையிலான மக்களே இதனால் பாதிக்கப்படுவதாக சுகாதார அதிகாரிகள் கூறினாலும் சமீபத்தில் பவேரியாவில் பல மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. அத்துடன் சாக்சோனி மற்றும் ராடன்பர்க் உள்ளிட்ட கிழக்கு ஜெர்மனியின் பிற பகுதிகளிலும் நோய் தொற்றுகள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.